ஆட்டோ ஓட்டி தனது மகளை படிக்க வைத்து வந்த தந்தைக்கு மகள் அளித்த தகவல் அவரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. தான் கஷ்டப்பட்டாலும் தனது மகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி சென்ற தந்தைக்கு மகள் குறித்த தகவல் அவரை நிலைகுலையச் செய்திருக்கிறது. சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த மன வளர்ச்சி குன்றிய இளம்பெண் நகரில் உள்ள பிரபல கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். மாணவியின் தாய் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்த நிலையில் ஆட்டோ ஓட்டி வரும் தந்தை தனது மகளுக்கான தேவைகளை கவனித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் சக தோழி ஒருவர் மாணவிக்கு சில ஆண் நண்பர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். மாணவிக்கு ஆண் நண்பர்கள் புதிது என்பதால் அவர்களுடன் நீண்ட நேரம் பேசி வந்திருக்கிறார். அப்போது மாணவி மன வளர்ச்சி குறைந்தவர் என்பதை தெரிந்து கொண்டுள்ளனர். இதனை வைத்து அவர்கள் தீட்டிய வக்ர திட்டம்தான் மாணவியை பதற வைத்திருக்கிறது. மன வளர்ச்சி குன்றியவர்கள் குழந்தைகளுக்கு சமமானவர்கள் என கூறப்படும் நிலையில் மாணவியை சுற்றி பார்க்க அழைத்து செல்வதாக கூறி பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றனர். பின்னர் பெரியமேடு, வால்டாக் சாலை உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து மாணவியை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். இதற்கு தனது எதிர்ப்பை கூட காட்டத் தெரியாத பரிதாப நிலையில் இருந்திருக்கிறார் மாணவி. தொடர்ந்து மாணவியிடம் ஸ்னாப்சாட் என்ற செயலி மூலமாக பழகிய ஆண் நண்பர்களும் அவரை பல இடங்களுக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். கடந்த 1 வருடமாக மாணவியை 10க்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். மாணவியின் செயல்பாடுகளில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்த அவரது தந்தை மாணவியிடம் மனம் விட்டு பேசிய போது நடந்த அனைத்து கொடுமைகளையும் கூறியிருக்கிறார். மனம் துடித்த தந்தை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் மாணவியின் செல்போனில் தொடர்பு கொண்ட அனைவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையில் சில ஆண்டுகளுக்கு முன் அயனாவரத்தைச் சேர்ந்த மனவளர்ச்சி குன்றிய பள்ளி சிறுமியை அந்த குடியிருப்பு காவலாளி முதல் 15க்கும் மேற்பட்டோர் சீரழித்த சம்பவமும், வண்ணாரப்பேட்டை பள்ளி மாணவியை காவல் ஆய்வாளர் முதல் பலர் சீரழித்த சம்பவமும் நினைவை விட்டு நீங்காத நிலையில் மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சாலம்.